பெரியார வர சொல்லு, அவர்கிட்ட தான் இது சரியாகும். பரலோக ராஜ்ய நுழைவு வாயில் ஆவண சரிபார்ப்பு உங்களை வரவேற்கிறது. உங்கள் பேர் என்ன? என்கிட்ட கேக்குறீங்க? நான் ஒரு இடத்துல வந்தது கிடையாது. ஏடிஎம்ல இருந்தது கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல இருந்தது கிடையாது, ஹோட்டல்ல இருந்தது கிடையாது, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தது கிடையாது, டாஸ்மார்க்ல உங்க ஹெட் யாரு? அடிமட்ட லெவல்ல நான் பேசி பிரோஜனமே இல்லை. உங்க ஹெட் யாரு? உங்க ஹெட் யார சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் திரும்ப அதான் கேக்குறீங்க? அப்போ என்கிட்ட ஏங்க நோவாவிலிருந்து யோனா வரைக்கும், சஹரியாவிலிருந்து சஹேயு வரைக்கும் எல்லாரும் பேரை சொல்லி தான் உள்ள போயிருக்காங்க. அதனாலதான் உங்க பேரை சொல்லுங்க. சரி. என் பேர் ஜேஜே. ஜேஜேயா? உங்க முழுமையான பேரை சொல்லுங்க. ஜெபமணி. இருக்கான பாருங்க பாப்பா. இல்லையா இங்க? அது எப்படி இருக்குதா? ஜெபமணி ஜெயசிங் இல்ல? இப்ப இருக்கான பாருங்க. பாப்போம். அங்க என்னத்தை போட்டு தேடிட்டு இருக்கீங்க? எவ்வளவு ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்சம் சொடியா இருக்க வேண்டாமா? கொஞ்சம் தக இருக்க வேண்டாமா? நல்லா தேடி பார்த்தாச்சு. உங்க பேர் ஒண்ணும் இங்க இல்ல. ஏய், இங்க பாருடா. மைக்கேல இருந்து சர்ச் பைக் வரைக்கும், பெல்லில் இருந்து சர்ச் அடிக்கல் வரைக்கும் நம்ம பேர் எழுதாத இடமே கிடையாது. இந்த ஜெம்ஸ்ல இருந்து கிம்ஸ் வரைக்கும், சிபிஎம் இருந்து ஏபிஎம் வரைக்கும் நம்ம பேர் தெரியாத ஆளே கிடையாது. இந்த பாருடா, நான் தமாத்தோட புக்கை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேர் ஊருக்கு கேட்டுட்டு இருக்கேன். போய்க்கூட பாருங்கயா. நல்லா தேடி பார்த்தாச்சு. உங்க பேர் ஒண்ணும் இங்க இல்ல. இப்ப நீங்க போக வேண்டிய இடத்துக்கு உங்களை இப்ப கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் எப்படி டீல் பண்ண வேண்டும் எனக்கு தெரியும். பிடிக்க வேண்டிய இடத்தை பிடிக்க. ஏய், எங்கடா கூட்டிட்டு வர பிடிக்கயா? பூலோகவாசிகளின் கவனத்திற்கு, உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தலைவரிங்க கொஞ்சம் முன்னாடி போங்க தலைவர். நமக்கு இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு. அந்த பயம் இருக்கட்டும். நம்மளை பத்தி வழி எங்கேயும் விசாரிச்சுப்பாங்களோ. சரி, ஓகோ தலைவா, இங்க உள்ள ஆட்களுக்கு எல்லாரும் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இல்ல நம்ம கைக்குள்ள கிடந்த மயக்க தானே. ஆளை பார்த்தா இவன் பெரிய ஆளா இருப்பான் போலே. ஏய், இங்க 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 ஏதாவது வரணுமா? நல்ல எங்க 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 போற நீ? வார முன்னாடி வாரேன். எங்கன்னு கேக்குறேன். பின்னாடி போய் நில்லையா? Hey, what is this ya? What is this? Nonsense of heaven. You are speaking. I'm gentleman from earth. My date of birth is 2/6/2007. My mother name is Minnie. My father name is Saji. I am the secretary of Indian Christava Munnettra Kazhagam. What is this ya? டேய் அடங்குடா. இந்த டப்பா இங்கிலீஷ் எல்லாம் தெரியும். கொஞ்சம் பின்னாடி போய் நில்லையா? பரலோகம் சாயம் பேச்சு, பரிசுத்தம் தாயம் மூச்சு. பரலோகம் தாயம் பேச்சு, பரிசுத்தம் தாயம் மூச்சு. ஹலோ, சர்டிபிகேட் எல்லாம் ஒழுங்கா இருக்கா? அதெல்லாம் ஒழுங்கா இருக்கு. ஆதார் கார்டு இருக்கா? இருக்கு. ஆதார் கார்டு வேட்டை இருக்கு. தெளிவா இருக்கான் போலே. இவனுக்கு இருக்க கூடாதே, அவனுக்கு நம்ம குழப்பணுமே. ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பெயர் தான் உங்களுக்கு சர்டிபிகேட்லயும் இருக்கா? அது வந்து எடுங்க, கொஞ்சம் பார்ப்போம். ஐயையோ, இதுல ஸ்பெல்லிங் எல்லாம் மாறி இல்ல கிடக்கு. இப்போ இதை வச்சுட்டு ஒன்னும் போக முடியாது. இப்போ வெளியே தள்ளிடுவாங்களே. அப்படியா? ஐயையோ. ஆமா, இதுல உங்களுக்கு சர்டிபிகேட்ல கேப் லெட்டர் இருக்கு, ஆதார் கார்டுல ஸ்மால் லெட்டர் இருக்கு. மொத்தத்துல மீனிங்கே மாறி போச்சுல. அப்படியா? ஐயோ.
ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ நமக்கு இப்படிதான் வேற குண்டக்க மண்டக்கன்னு மாறி கிடக்கு. நம்ம கிட்ட ஆளுபடி கொஞ்சம் உண்டு கேட்கலாம். உங்களுக்கு ஜோசப் தெரியுமா? நம்ம புரட்சி நாயகன், இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர். அவருடைய உயிர் தொண்டனாக்கு நான் நம்ம பங்காளி முறைதான் அவர் ரெடி பண்ணி தந்ததை இந்த சர்டிபிகேட் எல்லாம். இது டூப்ளிகேட்னு இவராலேயே கண்டுபிடிக்க முடியல. சரி, ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து நான் முதல்ல போய் என் வேலையை முடிச்சிறேன். முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு எல்லா காரையும் ரெடி பண்ணி தரேன். நம்ம நியாயத்துக்கு போராடும் இல்லையா, ஒரே மனமா நியாயத்தை கேட்கிறோம். பூலோகவாசிகளின் கவனத்திற்கு, உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும், உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்க பேர் என்ன? சகாயம், சால்ட் சகாயம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துல உப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம பேரு சால்ட் சகாயம். எல்லா இடத்துலயும் சால்ட் சகாயமா இருப்போம்னு நினைக்க கூடாது. சில இடங்கள்ல அசால்ட் சகாயமாக மாறும். வரலாறு இருக்கு. எதனால் உண்டான மாறுதல் என்றும் வரலாறும் இருக்கு. சர்டிபிகேட் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பேர் இங்க இல்லையே. என்னது, பேர் இல்லையா? அது எப்படி இல்லாம இருக்கும்? சர்டிபிகேட் எல்லாம் நான் கையில வச்சிருக்கேன். என் பேர் இல்லைன்னு சொல்றீங்க, என்னங்க? உங்க பேர் இங்க இல்லையே. கையில இருக்க சர்டிபிகேட்டை தாங்க, நான் அதை பரிசோதித்து பார்க்கணும். சரி, இவ்வளவு பேசி நீங்க என்ன நம்பவில்லை. இந்த சர்டிபிகேட் எல்லாம் நல்லா செக் பண்ணுங்க. இதுல இயேசுவின் ரத்தத்தில் போடப்பட்ட முத்திரை இல்ல. இது நீங்க போலியா தயார் பண்ணி இருக்கீங்க. இந்த சர்டிபிகேட் சரியானது இல்ல, இது போலியானதுதான். நீங்க உள்ள போக முடியாது. இது ஃபேக்கா? சர்டிபிகேட் எல்லாம் என்கிட்ட தாங்க. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் தலைவனை வச்சு எப்படி உள்ள போறேன் மட்டும் பாருங்க, இல்லைன்னா புரட்சி வெடிக்கும். பூலோகவாசிகளின் கவனத்திற்கு, உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும், உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்க பேர் என்ன? என் பேரு ஆரோனு, அப்பா பேரு தேவராஜ், அம்மா பேரு கிருபா, வீட்டு எண்ணு 115/3. இந்த மாதிரி எந்த பேரும் இங்க இல்லையே. கன்ஃபார்மா இல்லையில எப்பாடா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒரே டென்ஷனா இருந்தேன். இப்ப அவன் பேர் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, என் பெயர் ஆரோன் இல்ல, என் பெயர் வர்சன். அது எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பேர். அதுதான் நான் இங்க வராட்டாலும் பரவாயில்ல, அவன் இங்க வரக்கூடாது இல்ல. அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. எப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குது. சரி, அவன் பேரு இல்ல, உங்க பேரு இல்ல. அவன் பேர் கன்ஃபார்மா இல்ல தானே, நம்ம பேர் இருந்தா என்ன இல்லைன்னு என்ன? அவன் இங்க வரக்கூடாது, அதுதான் முக்கியம். வரட்டா, டாடா, பை பை, see you, bye. பூலோகவாசிகளின் கவனத்திற்கு, உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிற்கவும், உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தலைவரே, ஆளை பார்த்தா ரொம்ப பக்தி பரவசமா இருக்கீங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க தலைவரே, ஒரு முக்கியமான ஆளு வர வேண்டியிருக்கு. கொஞ்சம் முன்னாடி போங்க தலைவா. நீங்க ஏன் பின்னாடி பின்னாடி போறீங்க? முன்னாடி வாங்க. இது வந்து முன்னாடி வாங்க. நீங்க உங்க பேர் என்ன? என் பேரு பெர்சன். ஆனா அந்த முன்னாடி நிக்குது பாருங்க, அது பேரு திமிங்கலம். உங்க பேரை கேட்டா உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. சர்டிபிகேட் தாங்க. அது வந்து என் மனைவி கிட்ட எல்லாம் இருக்கு. அவ இன்னும் இங்க வரலையே. அவளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அவ வர இவ்வளவு நேரம் ஆகுது. என்ன பண்ண அவள? சர்ச்சுக்கு போயிருப்பா போல. அவ வரல.